Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரிக்கவில்லை என்று வேறொரு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அந்த செய்தி வெளியில் வந்த பிறகு தானாக உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இந்த அரசாங்கத்தை நம்பி எப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுப்பாங்க? அப்படி என்றால் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க தான் இந்த அரசு முயற்சிக்கிறது. இவ்வளவு பேசுகிற எடப்பாடி பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே, இவர் தான் ஆட்சியில் இருந்தார். நடவடிக்கை எடுத்தாரா? கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி? நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சு நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை. இப்போ புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காங்க போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன். Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவமானது வேதனைக்குரிய ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை வைத்து எடப்பாடியும் அண்ணாமலையும் அரசியல் செய்ய விரும்புவது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. முதலில் அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் விளக்கிட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம் கவர்னரால் நியமிக்கப்படுகிற, துணைவேந்தரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அட்டானமஸ் பாடி என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஏன், எடப்பாடியே முதலமைச்சராக இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி நியமிப்பதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை ஜெயலலிதாவும் கேட்டிருக்கிறார், எடப்பாடியும் கேட்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் முழு பூசணிக்காய் மறைப்பதைப் போல மறந்துவிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவதென்ற காவல்துறை நுழைவதென்றால் கூட துணைவேந்தருடைய பர்மிஷன் நாம் நுழைய முடியாது. இதுதான் விதி. தி என்டையர் கேம்பஸ் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி வைஸ் சான்சலர். அதற்கென்று 24/7 24 மணி நேரமும் அங்கே செக்யூரிட்டி வைஸ் சான்சலரால் நியமிக்கப்படுகின்ற காவலர்கள் செக்யூரிட்டி இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது, ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. ஏன், அப்துல் கலாமே ஒரு காலத்தில் அங்கே தான் தங்கினார். ஆக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, பாதுகாப்பினுடைய மெயின்டெனன்ஸ் மொத்தம் பார்க்க வேண்டியது வைஸ் சான்சலர். இந்த சம்பவம் நடக்கிற போது யார் யார் இருந்தார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் புரிஞ்சு எடுத்துடுவாங்க. உண்மையிலே போட்டாங்களா அல்லது செக்யூரிட்டின்னு நியமிச்சுட்டு இல்லாமலே அந்த வைஸ் நிர்வாகம் பணத்தை எடுத்துக்கலா, இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டு பி ப்ரோவ்ட். ஏனென்று சொன்னால் அவ்வளோ பெரிய கேம்பஸில் செக்யூரிட்டியே இல்லைன்னு சொன்னால் யாருடைய லேப்ஸ் என்பதை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது குற்றம் சாட்டுவதுடைய கடமை. இருந்தாலும் இந்த சம்பவத்தை குறித்து நடந்த 1 மணி நேரத்துக்கெல்லாம் அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்க. காவல்துறை துரிதமாக காக்னிசன்ஸ் எடுத்த உடனே யார் என்று பொறுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதை திசை திருப்புகிற வகையில் இவ்வளவு பேசுகிற எடப்பாடி பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்ட
பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே, இவர் தான் ஆட்சியில் இருந்தார். இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரா? அந்த பெண்கள்லாம் என்னை விட்டுடண்ணான்னு கதறதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஊடகங்களில் பார்த்தேன். அப்படி கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி? ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அம்மா உள்ளபடியே அந்த பெண் மாணவியை நான் பாராட்டுகிறேன். துணிச்சலாக சென்று புகார் கொடுக்கின்ற இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பல பேர் கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க. அதனால் இது நான் கூட இந்த சம்பவமே நடப்பதற்கு ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி ஏதோ நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது இப்போ ஒன்று ஒன்றா வருது. இதே அக்யூஸ் தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த சம்பவம் முன்கூட்டியே வந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த நடவடிக்கை உடனடியாக எடுத்து அக்யூஸை பிடிச்சி விவரமான இன்வெஸ்டிகேஷன் சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருவார். சாட்டை அடிச்சு நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னென்னா இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது, பிஜேபி தலைவராகவும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான் போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தில் எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்களா அந்த காலத்தில்? என்னுடைய 62 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் நான் 62 வருஷமாக திமுகவில் இருக்கிறேன். எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம். இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சிலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தான் நடந்துகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இது புது இன்சிடெண்ட்டு. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இது அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கேயெல்லாம் போக வேண்டாது. இவர் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அண்ணாமலை இப்படி தான் பேசுவார். உயிரோடு இருக்கிற வீராசாமி சொல்லி விட்டார்னு சொல்வார். இது மாதிரி விசித்திரமாக பேசுவார், வேடிக்கையாக நடந்துப்பார். ஆகினால அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.